என்னதான் தோனி கேப்டன்சிக்கு அண்டர்ல இந்தியன் டீம்ல பல பவுலர்ஸ் ஆடி இருந்தாலும் அந்த 2012க்கு அப்புறம் இந்தியாவுக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு சில பவுலர்ஸ்ல உமேஷ் யாதவும் ஒரு ஆள். இப்ப இருக்கிறவனுங்க எல்லாம் இவரை ட்ரால் பண்ணிட்டு இருக்கானுங்க. மனுஷன் ஸ்விங்கு போட ஆரம்பிச்சாருன்னா கதறுவானுங்க. ஓல்டு பால்ல எல்லாம் அண்ணன் போடுற ரிவர்ஸ் ஸ்விங்க்கு நான் அடிமை. வீட்டுல பயங்கரமான வரிமை, அப்பா கூலி வேலைக்கு போறவரு, பயங்கரமான பஞ்சம். போலீஸ் செலக்ஷன் ஆர்மி செலக்ஷனுக்குலாம் போய் ஃபெயில் ஆக்கிட்டு வர மனுஷன் கடைசி ஓப்பா டீனேஜ்ல கிரிக்கெட்டை கையில் எடுக்கிறான். நல்லா ட்ரைனிங் எடுத்து 2008ல விருதாபாத் டீமுக்கு ரஞ்சில செலக்ட் ஆறாப்ல. 20 விக்கெட் வெறும் 14 ஆவரேஜ்ல போடுறாப்ல. ஸ்பீட் எல்லாமே 140க்கு மேலதான். இதனாலே ஐபிஎல்ல செலக்ட் ஆகும். அங்கதான் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் 2010ல சான்ஸ் கிடைக்குது இந்தியன் டீமுக்கு. அதுலயும் சொதப்புறாப்ல, கழட்டி விடப்படுறாப்ல. அதுக்கப்புறம் பல இன்ஜுரிஸ், அதை கடந்து வரதுக்கே 2013 ஆயிரம். அதுக்கப்புறம் தலைமை போனதெல்லாம் தேர்ட் கியர் தான், அல்டிமேட் ரோல் தான். 2015 வேர்ல்டு கப்ல 18 விக்கெட் எடுக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, உமேஷ் யாதவோட கோல்டன் டேஸ் தான். டெஸ்ட் கிரிக்கெட்டை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்றாங்க. கோலி கேப்டன்சி கடியில இஷாந்த் சர்மா, உமேஷ் பூவி வெறித்தனமான காம்போ இல்ல டிராம்போ. அண்ணன் ஐபிஎல்ல போன டீம்லாம் கலக்கிருக்காப்ல. டெஸ்ட்ல 173 விக்கெட், ஓடிஐல 106 விக்கெட், ஐபிஎல்ல 144 விக்கெட். உங்களுக்கு உமேஷ் யாதவ் பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.